அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் த்வய்யிபன் முபாரகன் ஃபீஹி. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். உடலுறவுக்கு பின் குளிக்கிறது எப்படி? கணவனும் மனைவியும் உடலுறவு கொண்ட பின் குளிப்பது எப்படி? எதுவெல்லாம் குளிப்பை கடமையாக்கும்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் குளிக்கிறதுக்கூடிய வித்தியாசம் என்ன? கடமையாக்குறது எதெல்லாம் கடமையாக்கும்? வித்தியாசம் என்ன? எப்படி குளிக்கணும்? அதுல எங்க ஆறு வாய்க்கால்ல குளிச்சா என்ன சட்டம்? இல்ல குளம் ஏறி இதுல குளிச்சா என்ன சட்டம்? இல்ல வீட்டுல இருந்து பக்கெட்ல வச்சு மோந்து குளிச்சா இல்ல ஷவர்ல குளிச்சா என்ன? அடுத்து மதீனா என்ன, மணினா என்ன, வதீனா என்ன? இதுக்கான விளக்கம். உடம்புல என்னதான் குளிச்சாலும் நனையாத இடங்கள் எதெல்லாம்? இப்ப இது மாதிரி குளிப்பு கடமையானவங்க செய்யக்கூடாத விஷயங்கள் ஆணுக்கு எத்தனை, பெண்ணுக்கு எத்தனை, வித்தியாசம் என்ன? இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஒன் பை ஒன்னா சுருக்கமாகவும் கொஞ்சம் விளக்கமாகவும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ முதல்ல எதுவெல்லாம் கடமையாக்கும் அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய இல்வாழ்க்கையில தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொன்னா, தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு முடித்த உடனே அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே குளிப்பு கடமையாயிரும். கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி. இப்ப இவங்க ரெண்டு பேருமே குளிச்சாகணும். சரியா? இப்ப இந்த தாம்பத்தியத்துல ஈடுபடக்கூடிய அந்த பெண் மாதவிடாயா இருந்தா அந்த பெண் என்ன பண்ணக்கூடாது? அந்த பெண்ணும் சரி அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே தாம்பத்திய இல்லற வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது. அப்ப ரெண்டு பேருமே சுத்தமானவர்களா இருக்கணும். அதாவது குளிப்பு கடமையா பெண் மாதவிடாயை விட்டு நீங்கியவளா இருக்கணும். நிஃபாஸ் பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த பெருந்தீட்டு 40 நாட்கள், பிரசவத்துக்கு அப்புறம் 40 நாள் கம்ப்ளீட்டா முடியணும். முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது? அந்த தாம்பத்தியத்துல ஈடுபட்டக்கூடாது. அது தடை செய்யப்பட்டது. பொதுவாகவே பிரசவம் ஆச்சுன்னா குறைஞ்சது ஒரு 6 மாசத்துக்காவது தவிர்த்திருக்கிறது தான் சிறப்பு. 6 மாசம் ஒரு வருஷத்துக்கு. ஏன்னா அப்பதான் அந்த பெண் என்ன ஆவாங்க? பூரணமா அவங்க நார்மல் நிலைமைக்கு வருவாங்க. ஆனா இங்க சட்டம் என்ன அப்படின்னா, அந்த 40 நாளைக்கு கட்டாயமாக அந்த பெண் என்ன பண்ணக்கூடாது? அந்த பெண்ணோடு அந்த கணவன் இணையக்கூடாதுங்கிறது நமக்கு இஸ்லாம் வகுத்து கொடுத்திருக்கிற சட்டம். சரி, இப்ப இதெல்லாம் இல்லைங்க, நாங்க நார்மலா தான் இருக்கிறோம், சுத்தமா இருக்கிறோம், இப்ப நாங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலாமா? தாராளமா ஈடுபடலாம். இப்ப இந்த இல்லற வாழ்க்கையில ஈடுபடும் போது கணவன் மனைவி இருவரும் தன்னுடைய உடலை முழுமையாக நிர்வாணமாக ஆக்கிக் கொள்வது ஹராம். இஸ்லாத்துல அதுக்கு தடை செய்யப்பட்டிருக்குது. அப்போ முழுமையாக இருவரும் ஆடைகளை களைவது கூடாது. அவர்கள் இருவருக்கும் மேல போர்வை இருக்கணும். இதெல்லாம் சட்டம், நமக்கு இஸ்லாம் சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய சட்டங்கள். ஆனா இது எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குது. சரி, இப்போ இந்த அடிப்படையில கணவனும் மனைவியும் தன்னுடைய தேவைக்காக அவங்களுடைய இல்லற வாழ்க்கை, அதாவது தாம்பத்தியத்தை ஈடுபட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உடனே குளித்து விடுவது சிறந்தது. உடனே குளிச்சிடணும். ஆணும் சரி பெண்ணும் சரி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு முடிச்ச உடனே குளித்து விட வேண்டும். அதுதான் சிறப்பு. அப்படி என்னால குளிக்க முடியல, இல்லை ஏதாவது குளிரின் காரணமாக, இல்லை கொஞ்சம் முடியல, டயர்டா இருக்கு, நான் காலையில குளிச்சுக்கிறேன் அப்படின்னா குற்றம் இல்லை. ஆனா ஒலு செஞ்சுக்கிட்டு தான் தூங்கணும். ஒலு செய்யாம என்ன பண்ணக்கூடாது? அப்படியே இல்லற வாழ்க்கை ஈடுபட்ட பிறகு அப்படியே தூங்குவது கூடாது. அப்போ ஒலு செய்து கொள்வது நமக்கு சிறப்பு. நமக்கு அதுதான் இஸ்லாம் வலியுறுத்தி இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில் ஒழு செஞ்சுக்கிட்டு தூங்கிக்கலாம். காலையில சுபோக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? குளிச்சுட்டு தொழுகைக்கு போய்க்கலாம், தொழுதுக்கலாம். இல்ல தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட பிறகு மீண்டும் 2வது முறையும் தாம்பத்தியத்தில் ஈடுபட அந்த கணவனும் மனைவியும் விரும்பினால் அப்போது என்ன பண்ணும்? ஒழு செஞ்சுட்டு தான் 2வது முறை அவங்க இணையணும். இதுதான் இஸ்லாம் சொல்லி தருது. அவங்க முதல் தடவை தாம்பத்தியத்தை முடிச்சதுக்கு அப்புறம் போய் இருவரும் தன்னுடைய பிறப்பு உறுப்புகளை
சுத்தம் செய்து கொண்டு அதன் பிறகு தொழுகைக்கு எவ்வாறு ஒழு செய்யணுமோ அது போல ஒழு செய்யணும். அப்ப ஒழு செஞ்ச ஒழு கூடுமான ஒழுவெல்லாம் கூடாது. அந்த ஒழு தொழுகைக்கான ஒழுவாக அங்கீகரிக்கப்படாது. ஆனால் ஒழு செய்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் என்ன பண்ணணும், நாம ஒழு செஞ்சுக்கணும். ஒழு செஞ்சுட்டு மீண்டும் என்ன பண்ணலாம், அந்த கணவன் மனைவி அவங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்துல இரண்டாம் முறையும் அவங்க தன்னுடைய தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம். அதன் பிறகு அவங்க என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க குளிச்சுக்கிறது சிறந்தது. அப்படின்னா விடியறதுக்கு, அதாவது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு என்ன பண்ணும்போது தொழுவு போகும்போது நம்ம குளிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம முதலே சொல்லிட்டோம். அந்த அடிப்படையில இது பண்ணிக்கலாம். ஆனா உடனே குளிப்பதுதான் சிறந்தது. சரி, எப்படி குளிக்கணும்? எப்படி குளிக்கணும்னா, குளிப்புல ஃபர்லான குளிப்புன்னு இருக்குது, வாஜிபான குளிப்பு, சுன்னத்தான குளிப்பு, நஃபிலான குளிப்பு. குளிப்புலி 4 இருக்குது. தொழுகையில் எப்படி ஃபர்லு, வாஜிபு, சுன்னத்து, நஃபில் இருக்குதோ அதே போல குளிப்புலயும் நமக்கு என்ன இருக்கு, ஃபர்லான குளிப்பு, வாஜிபான குளிப்பு, சுன்னத்தான குளிப்பு, நஃபிலான குளிப்புன்னு இருக்குது. குளிப்பும் நமக்கு ஒரு இபாதத் தான். இறை நம்பிக்கையாளர்கள் முஸ்லிம்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு செயலும் இறை வணக்கமாகத்தான் இருக்கணும். அது போல அமைச்சுக்கணும் இஸ்லாம் சொன்ன வகையில. அப்ப அந்த அடிப்படையில் குளிப்புல என்ன இருக்கு, ஃபர்லான குளிப்பு, சுன்னத்தான வாஜிபான குளிப்பு, சுன்னத்தான குளிப்பு, நஃபிலான குளிப்புன்னு இருக்கு. அந்த அடிப்படையில் கணவன் மனைவி இருவரும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு முடித்த பிறகு குளிக்க வேண்டிய அந்த குளியல் ஃபர்லான குளியல். அதே போலதான் பெண் தாம்பத்தியில் ஈடுபட்டு முடிச்சு குளிச்சுக்கிறதும் ஃபர்லான குளியல் தான். இல்ல அந்த பெண் மாதவிடாய் ஏற்பட்டு சுத்தமான பிறகு குளிப்பது அதுவும் ஃபர்லான குளியல். அல்லது அந்த பெண் பிரசவித்த பிறகு 40 நாள் முடிந்த பிறகு 41ஆவது நாள் அவங்க பெண் குளிப்பாங்க இல்லையா, அதுவும் ஃபர்லான குளியல். இது 3 ஃபர்லு, கட்டாயமா குளிக்க வேண்டிய ஃபர்லான குளியல். சரியா? வாஜிபான குளியல் அப்படிங்கிறது நோன்பு பெருநாள் இருக்கு இல்லையா, அந்த நோன்பு பெருநாள்ல குளிக்கிறது நமக்கு வாஜிபானது. ஜும்மா அன்னைக்கு குளிக்கிறது சுன்னத்தான குளியல். மற்ற நாள்ல நம்ம சும்மா குளிக்கிறோம் இல்லையா, அந்த குளியல் நஃபிலான குளியல். நம்ம உடம்ப குளிர்ச்சி ஆக்கிறதுக்காகவும் உடம்புல இருக்க அழுக்கு நீக்கி சுத்தமாக்கிறதுக்காகவும் குளிக்கிற அந்த முறையில குளிக்கக்கூடியது. சரி, இப்ப இந்த குளிக்கிறதுக்கு வகைகள் சொல்லிட்டோம். இந்த குளிக்கிறது எப்படி, இந்த அதாவது ஃபர்லான குளியல குளிக்கணும் அப்படின்னு சொன்னா 3 விஷயங்கள் ஃபர்லான குளிப்புக்கு ஃபர்லு. ஃபர்லான குளிப்பு, அதாவது கடமையான குளிப்புக்கு அசுத்தமான பிறகு கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு அவங்க குளிக்கணும்னா அந்த குளியலுக்கு ஃபர்லுகள் 3 இருக்குது. அதே போலதான் நிஃபாஸா இருந்தாலும் சரி, அதாவது பிரசவ தீட்டு ஆனதுக்கு அப்புறம் 40 நாள் கழிச்சு 41 நாள் குளிக்கதான் சரி, இல்ல மாதவிடாய் ஏற்பட்டு நின்ற பிறகு மாதவிடாய் சுத்தமான பிறகு அந்த பெண் குளிப்பதாக இருந்தாலும் அதற்கும் குளிப்புக்கான கடமை எத்தனை, ஃபர்லு 3. அந்த குளிப்பை நிறைவேற்றதுக்கு கடமையான குளிப்புக்கு ஃபர்லு 3. முதலாவது, இந்த ஃபர்லுல 1 விட்டாலும் குளிப்பு நிறைவேறாது. அவர் நல்லா 1000 சோப்பு தேய்ச்சி குளிச்சிருந்தாலும் சரி, சரியா, எந்த ஆத்துல போய் நின்று குளிச்சிருந்தாலும் சரி, இல்ல எத்தனாயிரம் லிட்டர் தண்ணி ஊத்தி திரும்ப திரும்ப மணிக்கணக்கா தேய்ச்சி குளிச்சிருந்தாலும் சரி, அப்பொழுதும் அவர் சுத்தமானவராக இஸ்லாத்தில் கருதப்பட மாட்டார். அவர் அசுத்தமானவர் தான். எந்த அடிப்படையில, இறை வணக்கத்துக்கு தகுதியற்றவர், சுத்தம் செய்து கொள்ளாதவராக தான் கருதப்படுவார். அப்போ இந்த சுத்தமில்லாதவர் செய்யக்கூடிய அமல்கள் அது அமல்களாக அங்கீகரிக்கப்படாது. ஏன், அங்க முதல்ல ஜனாபத்தை அவர் நீக்கல, கடமையான குளிப்பையே நிறைவேற்றவில்லை. அவர் எந்த இபாதத் செய்தாலும் வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டாலும் அது வணக்கமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. அப்ப அதற்காக ஒவ்வொரு முஸ்லிமும் இறை நம்பிக்கையாளனும் இதை கட்டாயமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இல்லைன்னா நம்மளுடைய அமல்கள் அத்தனையும் ஆண்டு கணக்கா செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் வீணா போயிடும். புரியுதா? வருஷ கணக்கா தொழுதுட்டு இருப்பாங்க, வருஷ கணக்கா நோன்பு வச்சிருப்பாங்க, வருஷ கணக்கா ஓதிட்டு இருப்பாங்க. ஏன், ஒரு சிலர் எதுவும் அதிகமா ஓதி இருக்க மாட்டாங்க, எந்த ஓதுதல் இருக்காது, பள்ளி படிப்பு இருக்காது, காசு மட்டும் இருந்திருக்கும். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஹஜ் உம்ராக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றுறது எப்படி, உம்ராக்கள் செய்யறது எப்படிலாம் அங்க சொல்லி தருவாங்க உலமாக்கள், அதெல்லாம் செஞ்சுடுவாங்க. ஆனா ஃபர்லான குளிப்பை இப்படி குளிக்கணுங்கிறது கூட அவங்களுக்கு என்ன இருக்காது, முழுசா தெரியாதன் காரணமாக அவர் சரியா குளிக்காம இருந்திருந்தால், ஃபர்லான முறையில அவர் குளிக்காமல் இருந்திருந்தால், அவர் தன்னுடைய ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றி முடித்து வந்திருந்தாலும் அந்த ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்ளப்படாது. உம்ராவும் அதே போலதான். அப்ப இதுக்கு ரொம்ப முக்கியம், இந்த ஃபர்லான குளியல
முழுமையா நிறைவேற்றி இருக்கணும். இந்த ஃபர்லான குளியல்ல ஒரு மனிதர் நிறைவேற்றல அப்படின்னா அத கணவன் மனைவி 2 பேரும் இல்லற வாழ்க்கை ஈடுபட்ட பிறகு அவங்க குளிக்காம 5 விஷயம் செய்யக்கூடாது. முதலாவது தொழுக கூடாது. அவங்க தொழுக கூடாது. ஃபர்லான குளிப்பு கடமையானவங்க தொழுக கூடாது. இரண்டாவது பள்ளி வாசலுக்குள்ள நுழையக்கூடாது. மூன்றாவது காபாவை தவாஃப் செய்யக்கூடாது. ஏன்னா தவாஃப் செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்லப்பட்டிருக்கா. அப்ப தவாஃப் செய்யக்கூடாது. அப்ப தவாஃப் இல்லாம ஹஜ் உம்ரா நிறைவேறாது. சரியா? அப்ப அந்த அடிப்படையில் தவாஃப் அவங்க செய்யக்கூடாது. மூணாவது. நாலாவது குர்ஆன் ஓதக்கூடாது. குர்ஆன் மனனமாகவே இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? ஓதக்கூடாது. குர்ஆனுடைய ஆயத்துக்களை எப்போ? இந்த குளிப்பு கடமையானவங்க. ஐந்தாவது குர்ஆன் என்ன ஓதலைங்க தொடலாமன்னா தொடவும் கூடாது. இந்த 5 காரியங்கள் இல்லற வாழ்க்கை அதாவது தாம்பத்தியத்துல ஈடுபட்ட பிறகு கடமையான குளிப்பாயிட்டாங்கன்னா இவங்க செய்யக்கூடாத விஷயங்கள் இந்த 5. சரியா? அப்ப அவங்க குளிச்சுட்டு தான் மற்ற காரியங்களை செய்யணும். சரியா? இப்போ பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருந்தால் அல்லது பிரசவத்தீட்டு ஏற்பட்டிருந்தால் இந்த 5ம் செய்யக்கூடாது. இதனோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா 2 செய்யக்கூடாது. அதுல 6வது நோன்பு வைக்கக்கூடாது. 7வது கணவனோடு உடல் உறவில் ஈடுபடக்கூடாது. புரியுதா? அப்ப அந்த அடிப்படையில ஒரு ஃபர்லான குளிப்பு நிறைவேறலன்னா அந்த மனிதர்கள் கணவனோ மனைவியோ இது போன்ற காரியங்கள் எந்த வணக்க வழிபாடும் இந்த இதில் செய்ய முடியாம ஆயிரும். இதன் காரணமாக அவங்க என்ன ஆயிடுவாங்க? பாவத்தில நன்மை இபாதத்தை செய்யாம விட்டாங்கன்னா கடமையான வணக்க வழிபாடுகள் ஈடுபடாம விட்டோம்னா குற்றம் இல்லையா? அப்ப அதன் காரணமாக அவன் பாவத்துல போய் சேர்றது காரணமாயிரும். ஒருவேளை இத ஃபர்லான குளிப்பை நிறைவேற்றாம நாம குளிச்சுட்டோங்க நினைப்புல அவங்க பாட்டுக்கு அரையும் குறையுமா செஞ்சு இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அப்போ இதுல என்ன ஹராம். இதெல்லாம் செய்வது அவர்களுக்கு தடை செய்யப்பட்டது. அது ஹராம்ல போய் முடியும். அப்போ இதை நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரி, இப்ப இந்த ஃபர்லான குளியில குளிக்கிறதுக்கு 3 விஷயம் ஃபர்லுன்னு சொன்னேன். முதலாவது வாய் கொப்பளிக்கணும். 3 விஷயம் ஃபர்லான குளிப்பை கடமையான குளிப்பை நிறைவேற்றதுக்கு ஃபர்லு 3. அதுல முதலாவது வாய் கொப்பளித்தல். இந்த வாய் கொப்பளிக்கிறத நல்லா கொப்பளிச்சு துப்பணும். தொண்டை வரைக்கும் அந்த தண்ணீர் கர்கரா செய்யணும். சரியா? அதை செஞ்சு துப்பணும் முதலாவது. இரண்டாவது நாசிக்கு தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்யணும். இந்த மூக்கு துவாரம் இருக்கு இல்லையா, அதுல முழுமையா தண்ணீரை செலுத்தி தன்னுடைய இடது கை சுண்டு விரலை கொண்டு அந்த மூக்கை முழுமையா அந்த மூக்கிற்குள்ள இருக்கக்கூடிய வழவழப்பு போகக்கூடிய அளவுக்கு அது எத்தனை முறை ஆனாலும் பரவாயில்ல. 3 முறை கழுவுறது சுன்னத்து. ஆனால் போகல 3 முறையில அப்படின்னா நான் 3 முறை கழுவிட்டேங்க அப்படியே குளிக்கிறேன்னா குளிச்சிடக்கூடாது. குளிப்பு நிறைவேறாம ஆயிடும். சரியா? அப்ப அந்த அடிப்படையில மூக்குக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வளவளப்பு போகணும். அது 30 தடவை ஆனாலும் பரவாயில்ல. நீ என்ன பண்ண பொறுமையா மூக்குல தண்ணி விட்டு விட்டு வலது மூக்குலயும் இடது கையினுடைய அந்த சுண்டு வரல கொண்டு தண்ணி விட்டு கழுவு சுத்தம் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அந்த வளவளப்பு சளியினுடைய அந்த தன்மை அங்க ஒட்டி இருந்துச்சுன்னா வளவளப்பா இருக்கும். அந்த வளவளப்பில் தண்ணீர் படாது. அதன் காரணமாக உங்களுடைய குளிப்பு நிறைவேறாம போயிடும். அப்ப நல்லா தெரியும் நீங்க கழுவ அந்த முழுமையா அந்த வளவளப்பு இருந்துச்சுன்னா தோளுடைய தன்மை நல்லா உங்களுடைய விரல்ல படுறது ஒவ்வொருத்தரும் உங்களாலே தானா நீங்க உணர முடியும். உங்களுக்கே தெரிஞ்சுன்னு கம்ப்ளீட்டா சுத்தமாயிடுச்சு. இப்ப 2வது ஃபர்லு நிறைவேறிச்சு. 3வது உச்சி முதல் பாதம் வரை முழு உடலிலும் அதாவது எந்த ஒரு இடத்திலும் ஒரு ரோமத்தின் அளவு கூட நனையாமல் இருக்கக்கூடாது. அந்த அளவிற்கு தண்ணீர் ஊற்றி நீங்கள் முழுமையாக குளிக்க வேண்டும். இது 3 ஃபர்லு. இந்த 3 செஞ்சிட்டாவே உங்களுடைய குளிப்பு கடமை அதாவது கடமையான குளிப்பு நிறைவேறிவிடும். என்னங்க ஹஸ்ரத் நியத்து வைக்கல, பிஸ்மில்லா சொல்லல, எதுவும் ஓதல, அப்ப நிறைவேறிடுமா? ஆமா நிறைவேறிடும். ஏன்னா ஃபர்ல நீ செஞ்சிட்டுனாவே நிறைவேறிடும். ஏன்னா ஒரு சிலர் இப்ப இல்ல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளை பெற்று 40 நாள் முடிஞ்ச பிறகு அந்த பிள்ளைக்கு 41வது நாள் சில்லா பிள்ளைக்கு தான், பிள்ளைக்கு இல்ல அந்த தாய்க்கு தான். ஏன்னா தாய் தான் அசுத்தமானவள், குழந்தை அசுத்தமானதல்ல. அப்போ தாய் அசுத்தமானவள் மீன்ஸ் வணக்க வழிபாடுகளுக்கு, மற்றபடி தொடுவதற்கு அவங்க சமைக்கிற திங்கிறதுக்கு நாம அவங்க இது பண்றதுக்கு அது என்ன இல்லை தடை இல்லை. அது ஏற்கனவே தனியா நம்ம தீட்டுங்கிற ஒரு வீடியோல பேசி வச்சிருப்போம், அப்படித்தானே? அதுல பாத்துக்கிட்டோம். இப்போ அந்த மாதிரி நாள்ல இந்த குளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, தண்ணியை கொண்டாந்து ஒரு பாத்திரத்திலயோ இதுலயோ பாட்டில கொண்டாந்து ஹஜ்ரத் இதை ஓதி கொடுங்க, குசல் தண்ணி ஊத்தணும், அதனால என்ன பண்ணுங்க இதை ஓதி கொடுங்கன்னு ஓதி வாங்கி கொண்டு ஊத்தி குளிக்கிற பழக்கம் இருந்துச்சு அறியாமையின் காரணமாக.
அப்படி செஞ்சாதான் அந்த குளிப்பு நிறைவேறுங்கிற மாதிரி எத்தனையோ மக்களிடத்துல இருந்துச்சு. சில பேர் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லையே, நாங்க பார்த்து இல்லையான்னு. முழு உலகத்திலையும் பார்த்துட்டீங்களா? இல்லை இல்ல, நான் கண்ட என்னது, நான் கண்ட உலகத்துல, அதாவது இந்த உலகத்துல தான், என்னோட உலகத்துல பல பல நாடுகள் இருக்கு, பல ஊர்கள் இருக்குல்ல. அப்ப நான் சென்ற இடங்கள்ல, நான் பார்த்த இடங்கள்ல, நான் பழகிய மக்களிடத்துல, என்னிடத்துல நேரடியாவே எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. அப்போ எத்தனையோ இந்த ஏழை மக்களிடத்துல இது போன்ற, இன்னும் தீனுடைய விளக்கம் அறியாத மக்களிடத்துல இது போன்ற பழக்கங்கள் இருந்தது. இன்னைக்கும் சில இடத்துல இருக்கத்தான் செய்து, சொல்லி சொல்லி இன்னைக்கு புரிய வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப இது போல செய்யணுமானா செய்யக்கூடாது. அவர் ஓதி கொடுக்கறதுனால, அந்த ஹஜ்ரத் ஓதி கொடுக்கறதுனால இவருடைய குளிப்பெல்லாம் இதாயிராது. புரியுதா? அப்ப தானே ஓதிக்கிறது, பிஸ்மில்லா சொல்லணும், நியத்து வைக்கலையே அப்படின்னா, நீ நியத்து வைக்காட்டியும் பிஸ்மில்லா சொல்லாட்டியும் குளிப்பு நிறைவேற இந்த 3 மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா, இந்த 3ல 1 விட்டேன்னா குளிப்பு நிறைவேறாது. அப்போ நீ இறை வணக்கத்தில் ஈடுபடுவதற்கு தகுதியற்றவன். மேல சொன்ன அந்த 7 விஷயங்கள், அது 5 ஆணுக்கு, பெண்ணுக்கும் 5 தான். பெண் மாதவிடாயோ அந்த பிரசவத்தீட்டோ இருந்தால் +2, அப்போ 7, 7. அப்ப அது இல்லாம நீ இந்த என்ன சொல்றது, இந்த 3 விஷயங்கள்ல ஃபர்ல மட்டும் நிறைவேற்றின்னு சொன்னா உன் குளிப்பு நிறைவேறி நீ அந்த அமல்களை செய்யலாம். அப்ப இந்த 3 மட்டும் செஞ்சுட்டு மத்த எல்லாம் விட்டலாமான்னு இல்ல, அது சுன்னத். சுன்னத்தையும் கடைபிடிக்கணும். பிஸ்மில்லா சொல்றது சுன்னத்து. அதுக்கு முன்னாடி நியத்து வைக்கணும். நியத்து வைக்கிறது சுன்னத்து தான். இது நான் சொல்றது ஹனஃபி மதுஹபுக்கு. நான் சொல்றது ஹனஃபி மதுஹபுக்கு. ஏன்னா ஒலுவுடைய ஃபர்ல் ஹனஃபி மதுஹப்ல 6, ஷாஃபி மதுஹப்ல ஃபர்ல், அதாவது ஹனஃபி மதுஹப்ல 4. சரியா? முகம் கழுவுதல், 2 கைகளையும் மணிக்கட்டு, அதாவது முழங்கை மொழி உட்பட கழுவுதல், தலையில் 4ல் 1 பங்கு மசகு செய்தல், 2 கால்களையும் கரண்டை மொழி உட்பட கழுவுதல். இந்த 4ம் ஃபர்ல். இது 4 செஞ்சா ஹனஃபி மதுஹப்ல ஒழுவு கூடிரும். ஷாஃபி மதுஹபின் படி 6 காரியங்கள் செஞ்சா ஒழுவு கூடும். அதுல 1 நியத்து செய்யணும், பிஸ்மில்லா சொல்லணும். சரியா? அப்போ அந்த அடிப்படையில நாம இப்ப சொல்லிட்டு இருக்க அத்தனையுமே யாருக்கு தான்? ஹனஃபி மதுஹபின் படி. ஆனா ஃபர்ல் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஃபர்ல் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்கு. இந்த 3 கண்டிப்பா செஞ்சணும். அப்ப நியத்து செய்யறது சுன்னத்து. சரி, அந்த நியத்து எப்படி செய்யணும்? நவைத்து அன் அகத்தஸில ரஃபைல் ஜனாபதி இம்திசாலன் லி அம்ரில்லாஹி தஆலா. நவைத்து அன் அகத்தஸில லி ரஃபைல் ஜனாபதி இம்திசாலன் லி அம்ரில்லாஹி தஆலா. அதாவது அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கலுக்கு கட்டுப்பட்டவனாக அல்லது கட்டுப்பட்டவளா கட்டுப்பட்டு அவனுடைய வணக்க வழிபாடில் ஈடுபடுவதற்காக வேண்டி என்னுடைய பெருந்துடக்கை நீக்குவதற்கு குளிப்பதற்கு நியத்து செய்கிறேன்னு தமிழ்ல அர்த்தம். இப்ப எனக்கு அரபி தெரியாதுங்க, நான் அரபியில சுன்னத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் நியத்து வச்சு குளிக்கணும்னு நினைக்கிறேன், அப்ப நான் அரபியில தான் சொல்லி ஆகணுமா? தெரிஞ்சா சொல்லுங்க, இல்ல முடிஞ்சா எழுதி கத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அப்ப அது வரைக்கும் நான் ஓதாமே இருக்குமா? இல்ல, தமிழ்லயும் நீ என்ன பண்ணலாம், நியத்து வச்சுக்கலாம். நியத்துங்கிறது உள்ளத்துல வைக்கப்படுவது, உதட்டால் சொல்வதல்ல. நான் அசுத்தமா இருக்க நமக்கே தெரியுது இல்லையா? அப்ப நான் குளிக்க வேண்டிய கடமை காலத்தின்னு தெரியுது இல்ல? அப்போ என்னுடைய இந்த அசுத்தத்தை நீக்கி இறை வணக்கத்தில் ஈடுபடுவதற்காக இந்த கடமையான குளிப்பை நான் குளிப்பதற்கு நியத்து செய்யும் மனசுல நினைச்சேனாவே நியத்து முடிந்தது. அடுத்து பிஸ்மில்லா ஹிர்-ரஹ்மான் இர்-ரஹீம், பிஸ்மில்லா ஹிர்-ரஹ்மான் இர்-ரஹீம் சொல்லிட்டு நீ குளிக்க ஆரம்பிக்கிற. சரியா? 2 மணிக்கட்டு வரைக்கும் முதல்ல கழுவணும். சுன்னத்துல இப்ப சொல்றது எல்லாமே புரியுதா? வாய் கொப்பளிக்கணும். அது முதல்ல வந்துச்சு, வாய் கொப்பளிக்கிறது இது பண்றது சுன்னத்து. 3 முறை வாய் கொப்பளிக்கிறது, 3 முறை நாசிக்கு தண்ணீர் செலுத்துறது. அடுத்து தொழுகைக்கு ஒழு செய்வதை போல் ஒழு செய்யணும். அதுக்கு முன்னாடி உடம்புல எங்கேயாவது அசுத்தம் பட்டுருந்துச்சுன்னா, இந்த இல்லற வாழ்க்கை உடலுறவின் காரணமாக தன்னுடைய உடம்புல எங்கேயாவது அந்த துளி பட்டுருந்துச்சுன்னு சொன்னா முதல்ல அதை தேய்ச்சி கழுவணும். அது முழுமையா போற அளவுக்கு இடது கையில வச்சு தேய்ச்சு கழுவி சுத்தம் பண்ணிடணும். அதே போல ஆடையில, நம்ம உடுத்தி இருக்கக்கூடிய ஆடையில பட்டிருந்த, நான் முதலே சொன்னேன் இல்லையா, நிர்வாணமாக கணவனும் மனைவியும் உடலுறவு கொள்வது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டதுன்னு. அப்ப அந்த அடிப்படையில் பாருங்க, இப்ப வருது சுன்னத்து. ஏன்? ஆடையில பட்டிருந்தால் அதை கழுவுறது சுன்னத்துன்னா ஆடையில எப்ப படும்? நீ அரை ஆடையோடு இருக்கும்போது தான் படும். ஆடையே இல்லாதவனா இருந்தால் ஆடையில படாது இல்ல? அப்ப அந்த அடிப்படையில நம்ம நிர்வாணமாக கணவன் மனைவி சேருவது ஹராம். அப்போ ஆடையில பட்டிருக்கக்கூடிய அந்த நஜிஸை குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? முழுமையாக தேய்த்து கழுவி சுத்தப்படுத்திக்கணும். அதனுடைய கரை, அதனுடைய வாடையோ அதனுடைய கரையின் அடையாளமோ இல்லாத அளவுக்கு போகும் அளவுக்கு
சுத்தமா கழுவுறதுக்கு பேர் தான் அந்த துணி சுத்தமானதுங்கிறதுக்கு அடையாளம். இது அதுக்கான சட்டம். அந்த அடிப்படையில நம்ம என்ன பண்றோம், சுத்தமா அந்த துணியை முழுமையா பட்ட இடத்துல மட்டும் முழுமையா கழுவிடுறோம். இப்போ உடம்பையும் கழுவியாச்சு, பட்ட இடத்துல துணியும் கழுவியாச்சு. அபத்தை, அதாவது தன்னுடைய மர்மஸ்தானத்தை, பிறப்புறுப்பை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் முழுமையாக சுத்தமாக கழுவணும். சரியா? இப்ப இதுவும் கழுவியாச்சு. அதன் பிறகு முழுமையா தொழுகைக்கு ஒழு செய்யற மாதிரி ஒழு செஞ்சுக்கணும். இதெல்லாம் சுன்னத். இப்ப நான் சொல்றது எல்லாமே ஃபர்ல அந்த 3 தான். தொழுகைக்கு ஒழு செய்யற மாதிரி முழுசா ஒழு செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு அடுத்து தலையில தண்ணி ஊத்தணும். முதல்ல எங்க ஊத்தணும்? தலைக்குத்தான் தண்ணி ஊத்தணும். இஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்க அத்தனையும் நீ தலையில தான் தண்ணி பிஸ்மில்லா என்று 3 முறை ஊத்துறது சுன்னத்தின் போது. 3 தடவை என்ன 3 கப் எடுத்து நீ மோந்து ஊத்தலாம். ஷவரா இருந்தா கொஞ்ச நேரம் விடு, அதுவே தலையில நனையும். முதல்ல 3 தடவை தலையில ஊத்தணும். 2வது வலது தோளின் பேர்ல அடுத்து தண்ணி, இதுவும் சுன்னத்தான். அடுத்து இடது தோளின் பேர்ல 3 தடவை. அதன் பிறகு உடம்பு முழுக்க நனைகிற அளவுக்கு, ஒரு இடம் கூட அந்த உடம்புல ஒரு ரோமக்கால் கூட நனையாத அளவுக்கு முழுமையாக தண்ணீர் பட்டிருக்கணும். அதுதான் முக்கியம். நீ போடுற சோப்பு படுதோ இல்லையா, அது இங்க மேட்டர் இல்ல. சோப்போட சுத்தமா தான் குளிக்கணும், அதுதான் ஆரோக்கியம். ஆனா இங்க நீ சோப்பு என்னதான் போட்டு தேய்ச்சிட்டு தண்ணி எங்கேயோ ஒரே ஒரு ரோமக்கால் புரியுது, ஒரு முடியின் அளவு படாமல் இருந்தாக்குள்ள நீ உன்னுடைய குளிப்பு நிறைவேறாமல் போய்விடும். அப்ப அந்த அடிப்படையில் நீ முழுமையா குளிக்கணும். இது சுன்னத்துகள் இப்ப வந்துருச்சு. ஃபர்லு வந்துருச்சு, சுன்னத்து வந்துச்சா. இப்ப நியத்தும் பிஸ்மில்லாவும் எதுல வந்துச்சு? சுன்னத்துல வந்துருச்சு. ஃபர்லு அங்க இதுதான். ஒருவேளை நீ மறந்துட்ட, இல்ல எனக்கு இத்தனையும் எனக்கு கரெக்டா செய்ய தெரியாது, உனக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு செஞ்சுக்கோ. ஆனா ஃபர்ல விட்டுறாத. ஃபர்ல ஒன்ன விட்டாலும் குளிப்பு நிறைவேறாமல் போய்விடும். சரி, இத்தனையும் செய்யறங்க. நான் வீட்டுல குளிக்கும் போது இப்ப நீங்க சொன்னீங்க மோந்தூத்தி எல்லாம் பண்றது ஓகே. இப்ப நான் ஆத்துல, ஆறு இருக்கு இல்லையா, ஆறு, அதுல குளிக்கணும். ரிவர் இல்ல இந்த கிராமங்கள்ல வாய்க்கால் ஓடும் இல்லையா, இந்த வாய்க்கால்ல குளிக்கணும். ஓடை ஓடுகின்ற தண்ணீர், அதுல நான் குளிக்கணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா அதுக்கு சட்டம் இருக்கு. நீ முதல்ல குளிக்கிறதுக்கு முன்னாடியே கரையில இருந்து என்ன பண்ணிக்கலாம், அல்லது கரையிலே அதுக்குள்ள இறங்கியோ வாயை கொப்பளிச்சுக்கணும், நாசியை சுத்தமாக்கணும். சுண்ணத்துகளை ஃபாலோ பண்ணா சுண்ணத்துகளை எல்லாம் செஞ்சுக்கோ. அடுத்து நீ முழுமையா உடல் ஃபுல்லா நனைகிற அளவுக்கு குளிச்சுக்கலாம். இப்ப குளிச்சின்னா இந்த குளிப்பு நிறைவேறிடும். அதுவே இங்க ஊத்துறது சுண்ணத்துன்னு சொன்னோம்ல, இந்த ஊத்துற சுண்ணத்து ஆறுலயோ வாய்க்காலையோ உனக்கு கிடைச்சிருங்க. நீ நின்னா ஒரு செகண்டுக்குள்ளேயே நீ உன் மேல பட்ட தண்ணி உன்னை விட்டு தாண்டி போயிடும். அடுத்து ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் உன் மேல படுற தண்ணி என்ன தண்ணி தான்? வேற ஒரு தண்ணி தான். அப்போ மேல தொடர்ந்து ஊத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஆறுலயோ வாய்க்கால ஓடு தண்ணீர்ல, ஓடக்கூடிய தண்ணீர்ல குளிச்சின்னா இதாயிரும். அப்போ உனக்கு ஒரே இடத்துல நின்று கூட நீ குளிச்சாலும் சுண்ணத்தும் நிறைவேறும். என்ன சுண்ணத்? மேல நீ ஊத்துகிற சுண்ணத். இப்ப இதுவே குளம் இருக்குது, இல்ல பெரிய ஏரி இருக்குது, தேங்கி நிக்கிற தண்ணி, இந்த பாறைக்குழி மாதிரி இருக்குமே குட்டை, இது போல நான் வந்து குளிக்கணும்னா இதுக்கு சட்டம் இருக்குது. என்னன்னா நீ முழுமையா அப்படியே குளிச்சா குளிப்பு நிறைவேறணும். ஆனா ஊத்துற சுண்ணத்தினை கிடைக்கல இல்லைங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னா நீ ஒரு தடவை முங்கி எந்திரிச்சிட்டு அடுத்து ஒரு ஸ்டெப் வேற இடத்துக்கு நகரணும். பக்கத்துல அப்படியே நவுந்துட்டு அங்க ஒரு முழுங்கு எந்திரிக்கணும். அடுத்து இன்னொரு ஸ்டெப் நகர்ந்து அங்க ஒரு முழுங்கு. அப்ப 3 இடத்துல நீ நவுந்துட்டீங்கன்னா இந்த ஊத்துன சுண்ணத்துடைய நிறைவேறுன்னு நமக்கு கிதாபுகள்ல சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? இது எங்க? ஏரி, குளம், குட்டை, இதுல. ஓகேவா? இப்போ இந்த ஏரிங்கன்னா பெரும்பாலும் பெருசா இருக்கும். இந்த குளம் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுல ரொம்ப முக்கியமான ஹவுஸ், பள்ளிவாசல ஹவுல் வச்சிருப்பாங்கல்ல, அது போல 10க்கு 10 முழம். சரியா? 10 முழம் இருக்கணும். எது? நீளமும் அகலமும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா நீ அதுல இறங்கி குளிச்சாலும் அந்த தண்ணீர் அசுத்தமானதாக கருதப்படாது. உன் குளிப்பு நிறைவேறும். இதுவே 10க்கு 10 கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு குளிப்பு கடமையான நீ அந்த தண்ணீருக்குள்ள இறங்கிட்டினாலோ கையை விட்டல கழுவிட்டினாலோ அந்த தண்ணீர் தான் தண்ணீராக சுத்தமானதுதான். ஆனால் ஒருவருடைய குளிப்பு கடமையை நிறைவேற்றுவதற்கு தகுந்த தண்ணீராக அது கருதப்படாது. புரியுதா? அது தாஹிராக இருக்கும், முத்தஹிராக இருக்காது. அதாவது தன்னளவில் சுத்தமானதுதான். ஆனால் கடமையை நிறைவேற்றக்கூடிய அந்த கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு அந்த தண்ணீர் உகந்ததாக இஸ்லாத்தில் கருதப்படாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணும்? நீ மோந்து வச்சு வேற பக்கம் தான் நின்று குளிச்சுக்கணும். புரியுதா? சரி, ஹைர்.
இப்ப அடுத்து நான் ஏற்கனவே சொல்லும்போது சொன்னேன் மதி மணி வதினா என்ன அப்படின்ட்டு. அது சொல்றதுக்கு முன்னாடி இந்த நனையாத உடம்புல நனையாத இடங்கள்னு சொன்னல அதை கொஞ்சம் கவனிப்போம். நீ ஆறுல வாய்க்கால்ல குளிக்கிறன்னா ஓகே, நனைஞ்சிரும். இந்த மோந்து ஊத்தி வீட்டுல குளிப்போம் தெரியுமா, பக்கெட்லயோ வாளியோ டப்லயோ வச்சு. இப்போ உனக்கு இந்த கண்ணுடைய புருவங்கள், அதாவது கண்ணுடைய இந்த குழி ரெண்டு பக்கம் மூக்கிடும் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில சில நேரங்களில் நனையாம போயிடும். நீ கண்ணை சரியா சுத்தம் பண்ணாம விட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த கண்ணுடைய பீலை காஞ்சு போயிருச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆயிரும், நனையாம போயிடும். அந்த இடத்துல நல்லா சேர்த்து பார்த்து கவனமா சுத்தம் பண்ணிக்கணும். அடுத்து இந்த காதனுடைய மடல் இருக்கு இல்லையா, அந்த மடல்களுடைய வளைவு நெளிவுகளுக்குள்ள குறிப்பா இந்த மேல் பகுதியில என்ன ஆகும், நனையாம எல்லாம் போயிடும். அப்ப அந்த பகுதி, அதனாலதான் ஒழு செய்யறோம். ஒழு செஞ்சோம்னா இதெல்லாம் நம்ம காதுக்கு என்ன பண்ணுவோம், மசாஜ் செய்யும் போது முழுமையா நனைஞ்சிரும். அப்ப காதனுடைய இதுவும் காதனுடைய பின்புறமும் நம்ம முழுமையா என்ன பண்ணும், அங்க சுத்தமா தண்ணீர் படுதான்னு கவனிச்சு செய்யணும். அடுத்து நீ நின்னுகிட்ட ஊத்துன அப்படின்னு சொன்னா உன்னுடைய முழங்கால் இருக்கு இல்லையா, 2 முழங்கால், முட்டிக்கால்னு சொல்லணும்ல, அந்த முட்டிக்காலுக்கு நேர் பின்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி நின்றுட்டு ஊத்தும் போது பல நேரங்களில் நனையாம போயிடும். இந்த ஆறுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்டா சொல்லுவாங்க இல்லையா, டெல்டா பகுதி சொல்லுவாங்க, ஒரு ஆறு வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருந்து அப்படி 2ஆ பிரிஞ்சு மறுபடியும் கொஞ்சம் தூரத்தை போய் மறுபடியும் சேர்ந்துடும். இந்த நடுவில் இருக்கிறத டெல்டான்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி நம்ம நின்றுட்டு நீ ஊத்தும் போது தண்ணி என்ன ஆகும், உடம்புல பட்டு கால் வழியா தொடை வழியா இறங்கும் போது முட்டுக்காலுக்கு பின்னாடி வந்து அப்படி பிரிஞ்சு இப்படி போய் சேர்ந்துடும். அப்ப கரெக்டா முழங்காலுக்கு பின்னாடி பல நேரங்களில் நனையாம ஆகிவிடும். அந்த இடத்துல கவனமா நீ என்ன பண்ணு, கை வச்சு தேய்ச்சி தண்ணி ஊத்தி நனைஞ்சிருக்காங்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து கை கால் விரல்களை நல்லா தேய்ச்சி விட்டு கழுவணும். விரல் நகங்களுக்குள்ள, அதாவது நகங்கள் இருக்கு இல்லையா, நகங்கள் பெருசா இருந்துச்சுன்னா பெருசா இருக்குள்ள கரெக்டா வெட்டிடணும். அதே மீறி ஏதோ தேவைக்கு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணும், அதுல ஏன்னா டைலர் வேலை செய்யறாங்களா என்ன பண்ணுவாங்க, துணியை மடிச்சு கீறி விடணும். கீறி விட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தைப்பாங்க. அப்பதான் தைக்க முடியும். டெய்லருக்கு அது அவசியமானது. இன்னும் சில அதே மாதிரி அவங்கவுங்க தொழிலுக்கு தகுந்த மாதிரி சிலது தேவைப்படும். அது குறிப்பாக இந்த மாதிரி கட்டை விரல வச்சிருப்பாங்க. புரியுதா? இன்னும் சில வேலைகளுக்கு அது போல தேவைப்படும். அப்ப நகம் அவசியம், அத்தியாவசியமா தேவைப்படக்கூடிய சில வேலைகள்ல அவங்க வச்சிருப்பாங்களே, அவங்க என்ன பண்ணும், நகத்தை எப்பயுமே சுத்தமா வச்சுக்கணும். குளிக்கும் போது அந்த நகத்தினுடைய கண்கள் எல்லாம் கவனமாக கழுகணும். அழுக்கு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதன் பிறகு என்ன பண்ணும், தேய்ச்சி அந்த இடத்துல இது பண்ணும். நெயில் பாலிஷ் போட்டிருந்தாலோ உடம்புல பெயிண்ட் ஏதாவது பட்டு காஞ்சிருந்தாலோ அது உரிச்சு எடுக்காத வரைக்கும் அது மேல தண்ணி படாது, அதன் காரணமா குளிப்பு நிறைவேறாது. அப்ப பெண்கள் பெரும்பாலும் நெயில் பாலிஷ் போட்டு அப்படியே குளிச்சிங்கன்னா நீங்க எத்தனை தடவை குளிச்சாலும் உங்களுடைய குளிப்பு கடமை நிறைவேறவில்லை. அதன் பிறகு மறுபடியும் நீங்க எடுத்துட்டு குளிச்சாதான் குளிப்பு நிறைவேறும். அப்ப இதுல நம்ம என்னவா இருக்கணும், கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரியா? அதே போல பெண்கள் ஆண்களுக்கும் சரி நின்று குளிக்கும். முட்டைக்கால் சொன்னா நம்மளுடைய பின்புறம் அந்த பட்டக்ஸ் சொல்றோம் இல்லையா, அதனுடைய 2 பகுதிக்கு நடுவில் வரக்கூடிய அந்த பிளவுல தண்ணீர் சில நேரங்கள் நனையாம போயிடும். அதுக்கு அந்த இடத்தையும் முழுமையா நம்ம கவனமா தேய்ச்சி கழுவணும். அதுக்கு தான் உட்காந்து நம்ம மலஜலம் கழிச்சுட்டு சுத்தம் பண்ணா எப்படி பண்ணுவோமோ அது போல சும்மா தண்ணியை ஊற்றி அந்த இடத்துல சுத்தம் பண்ணும்போது அங்கேயும் நனைஞ்சிரும். அதுக்கப்புறம் பெண்களுக்கு தன்னுடைய மார்பகங்களுக்கு அடிப்பகுதியில் என்ன ஆயிரும், நனையாம போயிடும். இந்த பகுதியும் கொஞ்சம் கவனமா என்ன பண்ணும், தண்ணீர் நல்லா படுதான்னு பார்த்து முழுமையா கவனிச்சு தன்னுடைய உடம்ப சுத்தமாக்கணும். அந்த ஈரம் படுற மாதிரி இது பண்ணிக்கணும். அடுத்து தொப்புள் பகுதி, இந்த தொப்புள்ள சில நேரங்கள் நனையாம போயிடும். அப்ப இந்த பகுதியில் என்ன பண்ணும், கவனமாக முழுமையாக சுத்தமா வச்சுக்கணும் தொப்புல. 2வது நனையிற மாதிரி வச்சு கவனமா நனைய வச்சு குளிக்கணும். அப்ப இது போல் நனையாத இடங்களையும் கொஞ்சம் கவனத்துல வச்சு குளிக்கணும். அப்பதான் குளிப்பு என்ன ஆகும், நிறைவேறும். இப்ப நான் சொன்ன மதி மணி வதிக்கு வந்துடுறேன். மணி அதான் மதி அப்படின்னு சொன்னா ஒரு ஆண் காம இச்சையினால் தூண்டப்படும் போது அவனுடைய பிறப்பு உறுப்பிலே நிறமற்ற ஒரு தேங்காய் எண்ணெய் போன்ற ஒரு திரவம் கசியும். அந்த திரவத்துக்கு பேரு மதின்னு பேரு. இது பட்டுச்சுன்னா, இது ஏற்பட்டா குளிக்குமான்னா குளிக்க வேண்டிய கடமை அல்ல. இது குளிப்பை கடமையாக்காது. இது ஆடையில பட்டுச்சுன்னா அந்த இடத்த கழுவிக்கணும், அந்த உறுப்பை கழுவிக்கணும், அவ்வளவுதான். அதன் பிறகு ஒழு செஞ்சுக்கணும், ஒழு முறிஞ்சிடும், ஒழு செஞ்சுக்கணும். குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே தொழுகலாம். ஏன்னா இது என்னது, மதி. சரியா? அந்த இதனால ஏற்படுறது மதிக்கு என்ன இல்லை, குளிப்பு கடமையாகாது. உடலுறவு கொண்ட பிறகோ அல்லது தூக்கத்திலோ அல்லது செயற்கையாகவோ வேறு எந்த வகையிலோ ஒரு ஆண் அவனுடைய
பிறப்புறுப்பிலிருந்து விந்து துளி வெளியானால் அவனுக்கு என்ன ஆயிரும்? குளிப்பு கடமையாயிரும். அப்ப கண்டிப்பா என்ன பண்ணும்? குளிச்சாகணும், மேல சொன்ன அந்த முறைப்படி. இப்ப விந்து வந்த பிறகு அதன் பிறகு துப்புரவு செஞ்சு வெளியே எடுத்து துப்புரவு செஞ்சதுக்கு அப்புறமும் மீண்டும் அதிலிருந்து முதல்ல வந்த மதியை போலவே ஒரு திரவம் வெளியாகும் ஆணுறுப்பிலிருந்து. இந்த திரவத்திற்கு பேரு வதி. இதுவும் குளிப்ப கடமையாக்கிறேன். இதுக்கு முன்னாடியே மணி வந்துருச்சு. அந்த விந்துக்கு பேரு மணின்னு பேரு தமிழ்ல. அந்த மணி வந்தாலும் மணி வந்தா கடமையாயிருது. மணிக்கு பிறகு வருவதுதான் வதி. அப்ப அந்த அடிப்படையில இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் பட்சத்துல நம்ம பரலான குளிப்புக்கு தகுதியானவங்களாயிருவோம். நம்ம கண்டிப்பாக பரலான குளிப்பை, அந்த கடமையான குளிப்பை நிறைவேற்றி நம்ம அடுத்தடுத்து இபாதத்துகளை, பரலான இபாதத்துகளை செய்வதற்கு அப்பதான் நம்ம என்னவோம்? தகுதியானவர்களாக கருதப்படுவோம். அப்பதான் அந்த குளிப்பு முழுமையா நிறைவேறும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாம மட்டும் இல்லை, நிறைய மக்களுக்கு இது போன்ற விஷயங்கள் என கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க ஒண்ணு. அதே போல சொல்லித்தரத்துக்கும் இன்றைய உலமாக்கள் நிறைய பேர் கூச்சப்படுறாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்றாங்க. கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கு. அதையும் கேட்டோம்னா அவர் நமக்கு மேல கூச்சப்படுறாருங்க, வெக்கப்படுறாருங்க, அப்படி எங்களுக்கு எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு நம்ம காணொளி, அதாவது இது என்ன சேனல்ல பார்த்து வரக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபர் என்ன பண்றாரு? இந்த மாதிரி வழியில பார்த்து செஞ்சு எனக்கு இந்த சந்தேகங்கள்லாம் இருக்கு சொல்லுங்கன்னு கேட்டாரு. கேட்கும்போது அப்ப அவருக்கு நின்று கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமா நம்ம இந்த விளக்கங்கள்லாம் கொடுத்தோம். ஏன் இது நீங்க தெரிஞ்சுக்காம இருந்ததுன்னா, இல்லைங்க எனக்கு கேட்கறதுக்கு சங்கட்டமா இருக்கு ஹஜரத் மார்கிட்ட, அப்ப உங்ககிட்ட நீங்க எல்லா விஷயம் சொல்றீங்களா, அதனால கேட்டோம் அப்படின்னாங்க. அப்ப இவ்வளவு நாள் தெரியாமே இருந்திருக்கு, எனக்கு தெரியாதுங்க, இதுல நீங்க சொன்னதுல முக்காவாசி எனக்கு தெரியாதுன்ட்டார். இன்னொருத்தர் நான் கேட்டா அவர் சொல்றதுக்கு என்ன பண்றாங்க, அவங்க நம்மளை விட கூச்சப்படுறாங்க, அதனால ஏதோ சொல்றாங்க, எங்களுக்கு நாங்களும் கூச்சத்தில் இருக்கோம், அவரும் கூச்சத்தினால எங்களுக்கு சரியா புரிய மாட்டேங்கிறாங்க. இது கூச்சப்பட வேண்டிய விஷயம் இல்லை, மொத்த இபாதத்தும் வீணா போயிடும். புரியுதா? அப்போ இது முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஆரம்ப அடிப்படை கல்வி. அதன் பிறகுதான் வணக்க வழிபாடே. இது இல்லைன்னா நீ எந்த வணக்க வழிபாடும் செய்ய முடியாது. அதுக்காக நாம என்ன பண்ணுங்க, தெரிஞ்சவங்க இப்ப யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அவங்க தெரியாத மக்களுக்கு போய் சொல்லுங்க. உங்களுக்கு சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு அப்படின்னா ஒன்னும் தயங்க வேண்டாம். பேசுனதெல்லாம் பதிவாயிருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுங்க, இது யார் யாருக்கு ஆண் பெண் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பருவம் வந்த ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவங்க மவுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் தெரிஞ்சுக்கணும். அவங்க எல்லாம் 4 மக்கள் பெற்றுட்டாங்க, 2 பிள்ளை பெற்றுட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணி 2-3 பிள்ளை பெற்ற அவங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதானே யோசிக்காதீங்க. எங்கிட்ட கேட்டவருக்கு வயசு 55, எங்கிட்ட கேட்டவருக்கு வயசு 55, பேரம்பேத்தி எடுத்தவர். அதனால உங்களுடைய பெற்றோரா இருந்தாலும் சரி அனுப்புங்க இந்த வீடியோவை. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நேரடியாக சொல்ல முடியாது, கற்றுக் கொடுக்கணும். 14 வயசு முடிஞ்சிருச்சா அனுப்புங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுக்காரர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ தயவு செய்து இதை அனுப்புங்க. ஏன்னா அந்த நண்பர் எங்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்தி அதன் பிறகு அவர் வேதனையோட சொன்ன இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதை சொல்ல விரும்பல. அப்போ அவங்களுடைய வணக்க வழிபாடுகளே வீணா போயிடும் இல்லையா? அப்ப இது போல எத்தனை மக்கள் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். தெரியாத மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு தான் சொல்றோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்ப அதுக்காக என்ன பண்ணுங்க, இது முழுக்க 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 எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க, முஸ்லிம்களுக்கு. அப்பதான் அவங்க வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டா அந்த வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்களே, நாங்க செஞ்ச துவா செஞ்சா கபூல் ஆகிறதுல ஏன் இங்க என்ன இதே நிறைவேறலையே, குளிப்பே நிறைவேறல, நீ தொழுதுட்டு அப்ப தொழுதான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, ஹராம், தொழுகிறதே ஹராம். ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறத விட, ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு பக்கம், நீ குளிப்பை நிறைவேற்றாமல் போய் தொழுது குற்றம் வேற, ஹராம். அப்ப 2 வகையான குற்றத்துக்கு நீ ஆளாயிர. தொழுகை விட்ட குற்றம் ஒண்ணு, நீ குளிக்க கூடாது, குளிக்க வேண்டிய நிலைமை தொழுகக்கூடாத நிலைமையில் இருந்தும் வேணும்னே தொழுத குற்றம் ஒண்ணு, 2 குற்றத்துக்கு ஆளாக நேரிடும். அப்ப அப்பேற்பட்ட பாவத்திலிருந்து நம்ம சமுதாய மக்களை காப்பாற்றணும்னா ஆண் பெண் என்ன பண்ணுங்க, ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய வயசு வித்தியாசம்லாம் பார்க்காம பருவம் வந்த ஆண் பெண் யாரா இருந்தாலும் அதுல இருந்து அவங்களுடைய வயோதிக தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் அனுப்புங்க. சரியா? அப்ப அவங்க எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தன்னை சுத்தப்படுத்திக்கிட்டு இபாதத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அது முழுமையானதாக இருக்கும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனுடைய
வணக்க வழிபாடுகளை முற்றும் முழுமையாக வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவர்களாக இது போன்ற குளிப்பை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. இது போன்ற விஷயங்களை முழுமையாக அனைத்து மக்களும் தெரிந்து கொண்டு அவர்களும் முழுமையாக பரிசுத்தமானவர்களாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய சந்தைகளையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹுடைய அவுலியாக்களாக பொருந்திக் கொண்டு அவன் இருக்கும் காலமெல்லாம் அவனுடைய அவுலியாக்களாகவே வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.